வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா. வெல்கம் டு இகாம் ஜெனக்ஸ் தமிழ். இன்னைக்கு இ காமர்ஸ் பிஸ்னஸ்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா, சோ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம இகாம் ஜெனக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிபிகேஷனும் உடனுக்குடன் பெறுங்க. நம்ம சேனல்ல இ காமர்ஸ் பிசினஸ் பத்தின A to Z அப்டேட்டான வீடியோஸை நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். சோ எல்லா வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு வீடியோவும் ஒன்னோட ஒண்ணு கனெக்டிவிட்டியா இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். சோ லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸை பாருங்க. இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா தான் இ காமர்ஸ் பிசினஸ் பண்றது எவ்வளவு ஈஸி அண்ட் எந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ நம்ம சேனல்ல இ காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஒரு ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணணும், ப்ராடக்ட் எங்க பர்ச்சேஸ் பண்ணணும், போட்டோ ஷூட் எப்படி எடுக்கணும், செல்லர் பேனல் எப்படி கிரியேட் பண்ணணும், ஆர்டர் எப்படி ப்ராசஸ் பண்ணணும், ப்ராசஸ் பண்ண ஆர்டர்ஸ்க்கான பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சான்னு எப்படி செக் பண்ணணும். சோ இந்த மாதிரியான A to Z டீடைல்ஸ் உங்களுக்கு நம்ம சேனல்ல தான் இருக்கு. சோ இ காமர்ஸ் பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Amazon ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்க பிரைம் டே சேல் பத்தி தான் பார்க்க போறீங்க. சோ பிரைம் டே பாத்தீங்கன்னா ஜூலை 26ல இருந்து 27, அதாவது 26 and 27 2 டேஸ்க்கு நடக்க போகுது. பிரைம் டே சேல்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் சேல் நடக்கும். ஆல்மோஸ்ட் நீங்க இதை பத்தி ஏற்கனவே நீங்க கேட்டிருக்கலாம், நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. சோ Amazon பிரைம் டேக்காகவே வெயிட் பண்ற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சோ பிரைம் டே சேல் பாத்தீங்க அப்படின்னா 2 டேஸ் தான் இருக்கும். லாஸ்ட் இயரும் 2 டேஸ் கண்டக்ட் பண்ணாங்க. சோ அந்த டைம்ல நிறைய ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். சோ கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரீசனபிளான பிரைஸ்ல வாங்குறதுக்காக இந்த Amazon பிரைம் டே சேல்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி பிரைம் டே சேல்ல என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் ஆகுது, எவ்வளவு எல்லாம் டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் தான் Amazon பிரைம் டே சேல்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. சோ செல்லர்ஸும் Amazon பிரைம் டே சேல்ல எப்படி அவங்களுடைய ப்ராடக்ட சேல் பண்றாங்க, எப்படி அவங்களுடைய செல்லிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது சேல்ஸ் வந்து டபுள் பாக்குறாங்க. சோ இந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா நார்மலான சேல்ஸை விடவும் அதிகமா சேல் நடக்கும். சோ XXX, XXX அந்த மாதிரி 3 times சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இல்லாம செல்லர்ஸ்க்குமே Amazon பிரைம் டே சேல் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான சேல் டைம் தான். சோ இந்த டைம் செல்லர்ஸ் எல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். சோ பிரைம் டே சேல் பாத்தீங்க அப்படின்னா 2 டேஸ் நடக்குது. சோ இந்த பிரைம் டே சேல்ல ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கும், நிறையவே உங்களுக்கு ஆஃபர்ஸும் கொடுத்திருப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ்ல இப்படிதான் இருக்கும். சோ நிறைய டீல்ஸ் இருக்கு, நியூ லான்ச்சஸ் இருக்கு, அண்ட் பிளாக் பஸ்டர் என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி. இது மட்டும் இல்லாம கஸ்டமர்ஸ் நீங்க ஒரு ப்ராடக்ட் Amazon பிரைம் டே சேல்ல வாங்குறீங்க அப்படின்னா நீங்க HDFC கார்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க, மேபி இட்ஸ் கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு. சோ கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ வாங்குற பர்ச்சேஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுடைய கார்டுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க், நீங்க ஏதாவது ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா சோ இங்க நிறைய பிராண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ் பை பண்ணும்போது ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்ட்ஸ், சோ அந்த கார்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ், அதாவது 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. சோ இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாம நீங்க யூஸ் பண்ற உங்களுடைய ஹோம் டூல்ஸ்க்காக 40% ஆஃப் இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஆக்சசரிஸ்க்கு நிறைய டாப் பிராண்ட்ஸ் உங்களுக்கு 999 கீழே நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. சோ ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு ஆஃபர்ஸும் நிறையவே இருக்கு இந்த பிரைம் டே சேல்ல. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு OnePlus போன், மொபைல் போன், ஸ்மார்ட் போன்ஸ், எல்லா மொபைல் போன் ஆக்சசரிஸ் எல்லாமே உங்களுக்கு ரீசனபிள் பிரைஸ்ல கிடைக்கும். ரீசனபிள் அப்படிங்கறத விடவும் லோயஸ்ட் பிரைஸ்லயே கிடைக்கும். சோ அதுக்காக தான் இந்த பிரைம் டே வெயிட் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க. சோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சேல் ஆகும். இது மட்டும் இல்லாம எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே அவங்க ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க. கிட்ஸ் ப்ராடக்ட், ஹோம் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி. சோ ஆட்டோமேட்டிவ் எசென்ஷியல் பாத்தீங்கன்னா 60% ஆஃப் இருக்கு. ஸ்டைல்ஸ் ஃபார் மென், சோ அவங்களுடைய க்ளோதிங்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் பாத்தீங்கன்னா 70% ஆஃப் இருக்கு. சோ இது மட்டும் இல்லாம ஒரு ப்ராடக்ட்டுக்கும் Amazon சைட்ல இருந்து எவ்வளவு ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, சோ எவ்வளவு ஆஃப் இருக்கு, சோ எவ்வளவு டீல்ஸ் இருக்கு, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு டீடைல்ஸையும் நீங்க பார்க்க முடியும்.
பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமரா இருந்தாலும் சரி, அதே சமயம் இந்த ப்ராடக்ட சேல் பண்ற செல்லர்ஸா இருந்தாலும் சரி, இது ஒரு நல்ல பாயிண்ட். அதாவது ஒரு நல்ல டைம் உங்களுடைய சேல் இன்க்ரீஸ் பண்றதுக்கும், சப்போஸ் கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட சீப்பான பிரைஸ்ல பை பண்றதுக்கும். சோ இது வந்து 2 days அப்படிங்கறதுனால ரொம்பவே நல்ல டைம். சோ உங்க வீட்டுக்கோ இல்ல உங்க பர்சனல் யூஸ்க்கோ ஆபீஸ் யூஸ்க்கோ எதுவா இருந்தாலுமே இந்த டைம்ல நீங்க அமேசான்ல உங்க ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுதான் வந்து அமேசான் பிரைம் டே சேலோட பெனிஃபிட்ஸ். சோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா போத் சைடு கஸ்டமருக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கும், அதே சமயம் நீங்க கரெக்டான ப்ராடக்ட செல் பண்றீங்க அப்படின்னா செல்லர்ஸ்க்கும் நிறையவே பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த மந்த் ஃபுல்லா உங்களுக்கு வர சேல் இந்த 2 daysலயே உங்களுக்கு கிடைச்சிடும். சோ அந்த மாதிரியான சேல்ஸ் நடக்க போகுது இந்த 2 daysல. சோ இந்த 2 daysல நீங்க எப்படி உங்களுடைய சேல இந்த அமேசான் பிரைம் டேல சேல் பண்றது அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி செல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. சோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்றேன். சோ நீங்க அமேசானோட செல்லர் சென்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. செல்லர் சென்டர் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இங்க நியூஸ் அப்படிங்கிற காலம் இருக்கும். சோ அமேசான்ல என்னெல்லாம் டீடைல்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணாலுமே இந்த நியூஸ் காலம்ஸ்ல உங்களுக்கு விசிபிள் ஆகும், டிஸ்பிளே பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி தான் இந்த பிரைம் டே சேல பத்தின அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும் செல்லர் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா. சோ அந்த அக்கௌண்ட்ல ரீட் மோர் அப்படின்னு இருக்கும். சோ அந்த டீடைல்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சோ பிரைம் டேல எப்படி எல்லாம் ஒரு செல்லர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் இங்க கொடுத்திருப்பாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இன்னும் பிரைம் டே ஸ்டார்ட் பண்றதுக்கு 3-4 days தான் இருக்கு. நான் அது ப்ரீவியஸாவே போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் சில காரணங்களால போஸ்ட் பண்ண முடியல. அதனாலதான் இன்னைக்கு நான் போஸ்ட் பண்றேன். சோ பாத்தீங்கன்னா ஜென்ரலான பிரைம் டே டீடைல்ஸ் பத்தி இங்க போட்டிருப்பாங்க. சோ பிரைம் டே சேல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா பிரைம் மெம்பர்ஸ், அதாவது அமேசான் பிரைம் யூஸ் பண்ற பிரைம் மெம்பர்ஸ்க்காக போக்கஸ் பண்ற ஒரு சேல் தான். சோ பிரைம் மெம்பர்ஸ் தான் இங்க நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதை பத்தி நிறைய உங்களுக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க மோர் அபவுட் பிரைம் டே சக்சஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. சோ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஃபார் பிரைம் டே அமேசான் பிரைம் டே கமிங் சூன் அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கும். சோ ஒரு பிரைம் டே செல்லர் பிரைம் செல்லரா நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆட் அ செலக்ஷன், ஸ்டார்ட் அட்வர்டைசிங், இன்பவுண்ட் இன்வென்டரி, கிரியேட் கூப்பன்ஸ், இந்த மாதிரி 4 டீடைல்ஸ் இருக்கும். சோ இந்த டீடைல்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஒரு பிரைம் செல்லரா ஆக முடியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன், கெட் யுவர் ப்ராடக்ட்ஸ் க்ளோசர் டு கஸ்டமர்ஸ். அதாவது பிரைம் செல்லர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருன்னா இன்னைக்கு ஒரு ஆர்டர் புக் பண்றாங்க அப்படின்னா இம்மீடியட்டா நெக்ஸ்ட் டேவே நாளைக்கே அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் டெலிவரி ஆயிடும். சோ அந்த மாதிரி ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி இருக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா பிரைம் மெம்பர்ஷிப் பிரைம் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த மாதிரியான கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணும்போது நார்மலா ஜென்ரலா நாம ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா டிஸ்பேச் பண்ற மாதிரியான ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா மினிமம் 4 to 6 daysல ஒரு ப்ராடக்ட் கஸ்டமருக்கு ரீச் ஆகும். பட் இந்த மாதிரி பிரைம் கஸ்டமர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேவே, அதாவது மினிமம் 2 days தான். இன்னைக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு டெலிவரி ஆகணும். சோ அந்த மாதிரி ஃபாஸ்டா டெலிவரி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் நீங்க டிஸ்பேச் பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஸ்லோ ஆகும். அதுக்காக தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உங்க ப்ராடக்ட் கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகிற பிளேஸ்ல வைக்கணும். அதாவது ஒரு இன்பவுண்ட் இன்வென்டரி சென்டர்ஸ், அது பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்ஸ்க்கு உங்க ப்ராடக்ட்டை நீங்க பேக் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஆர்டர்ஸ் வந்து அடுத்த நாளே கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் கஸ்டமருக்கு க்ளோசஸ்ல வருது அப்படிங்கிறது. சோ இதுவே பாத்தீங்க அப்படின்னா FBA, அதாவது ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான். சோ FBA கஸ்டமர்ஸ், FBA நீங்க ஆஃபர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா கஸ்டமருக்கு டெலிவரி ஆயிடும். சோ FBA அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை பத்தி நான் வீடியோ போடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். சோ அதுக்கு முன்னாடி இது போட்டா கன்ஃபியூஸா இருக்கும் அப்படின்னாலதான் நான் அதை டிலே பண்ணேன். சோ இருந்தாலும் ஒரு மெசேஜ் கன்வே ஆகட்டும் அப்படிங்கறதுனால இது நான் போடுறேன். சோ FBA வீடியோ வந்து நான் அப்கமிங் வீடியோஸ்ல நான் போஸ்ட் பண்றேன். சோ FBAல நீங்க உங்க ப்ராடக்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் ஈஸியா பிரைம் கஸ்டமர்ஸ்க்கு ப்ராடக்ட் சீக்கிரமாவே டிஸ்பேச் ஆயிடும். அது வந்து ஈஸியஸ்ட் வே உங்களுக்கு சேல் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம லோக்கல் ஷாப்ஸ் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு பெரிய ப்ராசஸ் தான். அதையும் நான் டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ லோக்கல் ஷாப்ஸ் அப்படிங்கிறது உங்க ஏரியால சரௌண்டர்ல உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னா உடனுக்குடன் இம்மீடியட்டா நீங்க உங்க ப்ராடக்ட்ட அந்த கஸ்டமருக்கு ரீச் ஆகுற மாதிரி ஷிப் பண்ணணும். சோ அந்த பேசிஸ்ல தான் அது இருக்கு லோக்கல் ஷாப். அதை பத்தி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன்டு வீடியோஸ் நான் போஸ்ட் பண்றேன். சோ இதுதான் பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ரீச் ஆகுற பிளேஸ்ல உங்க ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக் யுவர் டாப் ASINs பிரைம் எனேபிள்டு. அதாவது நீங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல மோஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ப்ராடக்ட்ஸ்ல ரொம்ப சேல் ஆகுது அந்த ASIN நம்பர் கஸ்டமர்ஸ்க்கு தெரியற மாதிரி வச்சிருக்கணும். சோ அதுவும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா FBA தான். சோ FBA இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கஸ்டமர்ஸ்க்கு அடிக்கடி பிரைம்ல இருந்தாங்க அப்படின்னாலே கஸ்டமர்ஸ்க்கு வியூ அதிகமா கிடைக்கும். சோ ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே சமயம் இந்த மாதிரியான இந்த ஃபெஸ்டிவல் சீசன் மாதிரியான
இந்த பிரைம் டே சேல் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி விசிபிலிட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால கஸ்டமருக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கூப்பன்ஸ், உங்க ப்ராடக்ட்டுக்கு கூப்பன்ஸ் கிரியேட் பண்றது. நீங்க ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ கூப்பன்ஸ், இந்த ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது கூப்பன்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த கூப்பன்ஸ் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃப், 20% ஆஃப், 50% ஆஃப் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான கூப்பன்ஸையும் நீங்க கிரியேட் பண்ணணும். நிறைய ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் விசிபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அந்த கஸ்டமர்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அவங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய விசிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா ஸ்பான்சர்டு ப்ராடக்ட்ஸ், நிறைய ஆட்ஸ் நீங்க ரன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பிரைம் செல்லரா ஆக முடியும். ஸோ பிரைம் செல்லரா ஆகணும் அப்படின்னாலும் இம்பார்ட்டன்டா இருக்கிறது FBA, அதாவது ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசானே உங்க ப்ராடக்ட பேக் பண்ணி கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. சோ அதுதான் FBA. சோ மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு ப்ராடக்ட்ஸை நீங்க FBA சென்டர், அதாவது ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்ஸ்க்கு அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே அவங்களே ப்ராடக்ட சேல் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். சோ இந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரைம் பேட்ச் அலோகேட் பண்ணுவாங்க. சோ நீங்க பிரைம் பேட்ச் கிடைச்சிருச்சு அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து பிரைம் கஸ்டமர்ஸ்க்கு பிரைம் ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க ரிசர்வ் பண்ணுவாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே டெலிவரி ஆகும் அப்படிங்கிறதுனால. சோ பிரைம் பேட்ச் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸ் மாதிரி. சோ உங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறையவே டீடைல்ஸ் இருக்கு. சோ பிரைம் டே சேல்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ப்ரொசீஜர். சோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கணும், நிறைய விசிபிலிட்டிஸ் இருக்கணும். நீங்க FBA-ல உங்க ப்ராடக்ட சென்ட் பண்ணீங்க அப்படின்னா பிரைம் பேட்ச், அதாவது பிரைம் கஸ்டமர்ஸ்க்கு உங்க ப்ராடக்ட நிறைய விசிபிள் பண்ணி நிறைய சேல்ஸ் நடக்கும். சோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பிரைம் பேட்ச் ஏர்ன் பண்ணிருக்கணும். பிரைம் செல்லரா நீங்க உங்களுடைய செல்லர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பிரைம் செல்லரா ஆட் பண்ணிருக்கணும். சோ அது எப்படி அப்படின்னு நான் ஃபியூச்சர்ல வீடியோ போடுறேன். சோ இன்கேஸ் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க ஒரு அவேர்னஸ் மாதிரி எடுத்துக்கலாம். சோ FBA-ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், FBA-ல பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கும் அப்படின்னா ஹோம் பேஜ்லயே பாத்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் வித் FBA அப்படிங்கிற டாப் இருக்கும். சோ இந்த காலம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா FBA பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வரும். சோ அட் பிரசன்ட் உங்களால FBA-ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியலனாலும் ஃபியூச்சர்ல FBA-ல என்னென்ன மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பிசினஸ் நீங்களும் பண்ணணும், இதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்றேன். கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய அப்டேஷனான வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ecom GenX தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.